வணக்கம். இது சேரமான் தொலைக்காட்சியின் செய்திகள். இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2056 சுரவ திங்கள் 25ஆம் நாள். கிறிஸ்துவுக்கு பின் 2025ஆம் ஆண்டு தை திங்கள் 7ஆம் நாள். முதலில் தலைப்புச் செய்திகள். முள்ளிவாய்க்கால் முற்றுகையை உடைத்து வெளியேறியது ஏன்? சுவிட்சர்லாந்து பாசல் மக்கள் சந்திப்பில் தேசத்தின் புதல்வி துவாரகா விளக்கம். மீண்டும் பொங்கு தமிழ் களமாகும் யாழ் பல்கலைக்கழகம், சாய்க்கப்பட்ட வாளேந்திய சிங்க கொடி. 30 ஆண்டுகளாக குற்றம் நிரூபிக்கப்படாமல் சிறையில் வாடும் தமிழ் அரசியல் கைதி. அனுரவை கட்டியணைத்த ஈழத்தமிழர்கள் காற்றில் பறக்கவிட்ட மாந்த நேயம். சூறையாடப்படும் வன்னிமயில் நிதி. பிரான்ஸ் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவால் ஏமாற்றப்படும் தாயக மக்கள். நான்கு வயது இந்திய வம்சாவளி சிறுவனை கைவிலங்கிட்டு கால்களை கயிற்றால் பிணைத்து நாடு கடத்திய அமெரிக்கா. இனி விரிவான செய்திகள். புலம்பெயர் தேசங்களில் இயங்கி வரும் தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்களுடன் தொடர்ச்சியாக தேசத்தின் புதல்வி மருத்துவர் துவாரகா பிரபாகரன் அவர்கள் மேற்கொண்டு வரும் அரசியல் சந்திப்புகள் சுவிட்சர்லாந்து பாசல் மாநிலத்திற்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளன. ஏற்கனவே சுவிட்சர்லாந்து சூரிச், பெர்ன், பிரான்ஸ் போண்டி ஆகிய இடங்களில் மெய்நிகரி ஊடாக கடந்த மாதம் மக்களுடன் அரசியல் சந்திப்புகளை மேற்கொண்டிருந்த தேசத்தின் புதல்வி கடந்த 2/2/2025 ஞாயிற்றுக்கிழமையன்று சுவிட்சர்லாந்து பாசல் மாநிலத்தில் இன்னும் ஒரு சந்திப்பை நிகழ்த்தியுள்ளார். இறுதி யுத்தத்தில் தனது உயிரை தேசத்தின் புதல்வி மாய்த்திருந்தால் வரலாறு அவரை போட்டியிருக்கும் என்று இக்கூட்டத்தில் பங்கேற்ற பொதுமகன் ஒருவர் கருத்து வெளியிட்டிருந்தார். இதற்கு தனது தந்தைக்குரிய பொறுமையுடன் பதிலளித்த தேசத்தின் புதல்வி, தமிழீழ மக்களின் அரசியல் உரிமைகளை வென்றெடுப்பதற்காகவே தாங்களும் தமிழீழ தேசிய தலைமைத்துவமும் முள்ளிவாய்க்காலில் முற்றுகையை உடைத்து வெளியேறியதாகவும், தமிழீழ மக்களின் உரிமைகளை வென்றெடுப்பதற்கான அரசியல் செயற்பாடுகள் அவற்றையும் இதுவரை எவருமே காத்திரமான முறையில் மேற்கொள்ளாத நிலையில் தற்போது தாங்களும் உயிரோடு இல்லை என்றால் தமிழீழ மக்களை அனைவரும் கைவிட்டிருப்பார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து தேசத்தின் புதல்வியிடம் குறித்த பொதுமகன் மன்னிப்பு கோரியுள்ளார். இது இவ்விதமிருக்க கடந்த 26/1/2025 அன்று சுவிட்சர்லாந்து ஃப்ரீபர்க் நகரில் தேசத்தின் புதல்வியின் வழிகாட்டலில் சுவிஸ் கிளையால் தமிழீழ தேசத்தின் அடிக்கல் நாயகர்களுக்கான வணக்க நிகழ்வு நடத்தப்பட்டிருந்தது. இதன்போது அடிக்கல் நாயகர்களுக்கான மலர் மாலைகளை சுவிஸ் கிளையின் துணை பொறுப்பாளர் கவிதாஸ் உட்பட மூத்த செயற்பாட்டாளர்களும் தமிழீழ உணர்வாளர்களும் அணிவித்து வணக்க நிகழ்வை தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்வு தொடர்பாக தமிழீழ தேசத்தின் அடிக்கல் நாயகர்களில் ஒருவரான மாவீரன் பண்டிதர் அவர்களின் தாயார் தமிழீழ தாயகத்திலிருந்து சேரமான் தொலைக்காட்சிக்கு கருத்து கூறுகையில், மாவீரர் பண்டிதரின் தாயார் ஆகிய நான் அடிக்கல் நிகழ்ச்சியிலே வலு சந்தோஷமாயிருக்கிறேன். என்னோட கனகாலமாக புலங்கின மாவீரர்கள் எல்லாரையும் நினைத்து சந்தோஷமடைகிறேன். சத்யநாதன், சீலன், லாலாரஞ்சன், செல்லக்கிளி, புலந்தியம்மான், குமரப்பா எல்லாரும் கிட்டு இன்னும் அநேகமாக இந்த மாவீரர் போராளிகள் எல்லாரும் என்னோட இருந்து வளர்ந்தாக்கள் தான் ஐயாவே தான் ஞாபகம் கொண்டாடுறதை பற்றி நான் சந்தோஷப்படுறேன். சந்திரிகா குமாரதுங்கவின் கொடுங்கோல் ஆட்சியில் பொங்கு தமிழ் எழுச்சி நிகழ்வின் கருவூலமாக விளங்கிய யாழ் பல்கலைக்கழகம் மீண்டும் எழுச்சி கோலம் பூண தொடங்கியுள்ளது. இதன் வெளிப்பாடாக கடந்த 4/2/2025 அன்று ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினத்தை துக்க நாளாக அனுட்டித்த யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் அங்கு பறந்து கொண்டிருந்த சிங்கள பௌத்த மேலாதிக்கவாதத்தின் சின்னமான வாளேந்திய சிங்க கொடியை சாய்த்ததோடு அவ்விடத்தில் கருப்பு கொடியை ஏற்றியுள்ளனர். அண்மையில் வல்வெட்டித்துறைக்கு சிங்கள அதிபர் அனுரகுமார திசாநாயக்க சென்றிருந்த போது அவரை கட்டி அணைப்பதிலும் அவரோடு சுயம்பு எடுப்பதிலும் பலர் முண்டியடித்த நிலையில் மண்டியிடாத தமிழர் மானத்தின் அடையாளமாக தம்மை யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் நிலைப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 30 ஆண்டுகளுக்கு மேலாக நீதிமன்ற விசாரணைகள் ஏதுமின்றி சிறையில் வாடும் விக்னேஸ்வரன் பார்த்திபன் என்ற தமிழ் அரசியல் கைதியின் விடுதலைக்கு நடவடிக்கை எடுக்குமாறு அவரது குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த 1995ஆம் ஆண்டு தனது 20வது வயதில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட பார்த்திபன் அவர்கள் தற்போது 50 வயதை எட்டியுள்ளார்.
எவ்விதமான நீதிமன்ற விசாரணைகளுமின்றி காலவரையறையின்றி சிறையில் வாடும் பார்த்திபனின் விடுதலைக்கு நடவடிக்கை எடுக்குமாறு அவரது குடும்பத்தினர் வலியுறுத்தி வருகின்ற போதும் இது விடயத்தில் தகுந்த பதிலை வழங்காது ஸ்ரீலங்காவின் ஆட்சியாளர்கள் காலத்தை இழுத்தடித்து வருகின்றனர். ஸ்ரீலங்காவின் கடந்த சுதந்திர தினத்தன்று 279 சிங்கள கைதிகளை விடுவித்த அன்ற குமாரதிசநாயக்கவின் அரசாங்கம் தமிழ் அரசியல் கைதிகள் அவற்றையும் விடுவிக்கவில்லை. முன்னைய ஆட்சியாளர்களைப் போன்று நடந்து கொள்ளும் அனுர குமாரதிசநாயக்கவை வல்வெட்டித்துறையில் கட்டி அணைத்து சுயம்பு எடுத்தவர்கள் தமது மாந்தநேயத்தை தொலைத்து விட்டார்களா என்று தமிழ் தேசிய உணர்வாளர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். பிரான்சில் ஆண்டுதோறும் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவால் நடாத்தப்படும் வன்னிமயில் நிகழ்வில் திரட்டப்படும் நிதி கையாடப்படுவதாக திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தாயகத்தில் அல்லலுறும் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கத்துடன் ஆண்டுதோறும் 10 நாட்களுக்கு இந்நிகழ்வு நடத்தப்படுவதாக பிரான்ஸ் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினர் பரப்புரை செய்து வருவதோடு இந்நிகழ்வில் பங்கேற்கும் ஒவ்வொருவரிடமும் தலா 5 யூரோக்கள் நுழைவு கட்டணமாகவும் அறவிடப்படுகின்றது. அத்தோடு நிகழ்வு நடைபெறும் ஒவ்வொரு நாளும் கொத்துரொட்டி கடைகள் திறக்கப்பட்டு அதன் மூலம் மேலதிக வருமானமும் ஈட்டப்படுகின்றது. எனினும் ஈட்டப்படும் வருமானத்தில் 90% மேல் பிரான்ஸ் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் பொறுப்பாளர்களால் கையாடப்படுவதாக அங்கு பணிபுரியும் நிர்வாக செயற்பாட்டாளர் ஒருவர் சேரமான் தொலைக்காட்சிக்கு அறிய தந்துள்ளார். கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் இந்நிகழ்வுகளின் ஊடாக 1,08,300 யூரோக்கள் லாபம் ஈட்டப்பட்டதாகவும் எனினும் இதில் 97,000 யூரோக்கள் வரை கணக்கில் வரவில்லை என்றும் குறித்த செயற்பாட்டாளர் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார். அமெரிக்காவிலிருந்து கடந்த புதன்கிழமை நாடு கடத்தப்பட்ட 104 இந்தியர்களில் 4 வயது சிறுவன் ஒருவனும் உள்ளடங்குவதாக திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. கைவிலங்கிடப்பட்டு கால்கள் கயிற்றால் பிணைக்கப்பட்ட நிலையில் 36 தொடக்கம் 40 மணித்தியாலங்களுக்கு அமெரிக்க படைய விமானத்தில் பயணித்த இவர்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்க்க முடியாதவாறு முகமூடிகள் அணிய நிர்பந்திக்கப்பட்டிருந்தனர். பன்னாட்டு மனித உரிமை சட்டங்களை மீறும் வகையில் சட்டவிரோத குடிவரவாளர்களுக்கு எதிராக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் உத்தரவின் பேரில் இவ்வாறு குடிவரவு அதிகாரிகள் நடந்து கொள்வது அனைத்துலக மனித உரிமை அமைப்புகளின் கண்டனத்திற்கு ஆளாகியுள்ளது. செய்திகளின் நிறைவுக்கு முன் இதுவரை இடம்பெற்ற செய்திகளின் சாரம். மக்களின் அரசியல் உரிமைகளை வென்றெடுப்பதற்காகவே முள்ளிவாய்க்கால் முற்றுகையை உடைத்து வெளியேறணும். சுவிட்சர்லாந்து பாசல் மக்கள் சந்திப்பில் தேசத்தின் புதல்வி துவாரகா பிரபாகரன் விளக்கம். யாழ் பல்கலைக்கழகத்தில் கொடிக்கம்பத்திலிருந்து சாய்க்கப்பட்டது வாழேந்திய சிங்க கொடி. 30 ஆண்டுகளாக குற்றம் நிரூபிக்கப்படாமல் சிறையில் வாடும் தமிழ் அரசியல் கைதி பார்த்திபனின் விடுதலைக்கு குடும்பத்தினர் வலியுறுத்தல். தாயக மக்களுக்காக திரட்டப்படும் வன்னிமயில் நிதியை சூறையாடும் பிரான்ஸ் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு பொறுப்பாளர்கள். 4 வயது இந்திய வம்சாவளி சிறுவனை கைவிலங்கிட்டு கால்களை கயிற்றால் பிணைத்து நாடு கடத்திய அமெரிக்கா. இதுடன் செய்திகள் நிறைவு பெற்றன. மீண்டும் இன்னும் ஒரு செய்தி நேரத்தில் சந்திப்போம். வணக்கம்.